வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்த பெருமானின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து 25 நாட்கள் நடைபெறவுள்ள நல்லூர் கந்த சுவாமி ஆலய மகோற்சவம் தொடர்பான பல்வேறு விடயங்களை சர்வதேச இந்து மத குருபீடாதிபதியும் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குரு முதல்வருமான மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்துள்ளார். நல்லூரான் மகோற்சவ காலப்பகுதியில் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக மற்றும் ஒழுக்கங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் தொடர்பிலும் அவர் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவத்தை முன்னிட்டு பெருந்திரளான பக்தர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற திங்கட்கிழமை ஆடி மாதம் 32ஆம் நாள் 17/8/2026 திங்கட்கிழமை அன்றைய தினம் இலங்கையில் சரித்திர பிரசித்தி பெற்றதும் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற சைவ மக்களினாலே போற்றப்படுகின்ற அலங்கார கந்தன் என்று போற்றுகின்ற நல்லூர் கந்த பெருமானுடைய பெரும் திருவிழா. இந்த மகோற்சவம் திங்கட்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நாட்களுக்கு இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற திருவிழப்பட்டிருக்கின்றது. நல்லூர் கந்தனுடைய இந்த அலங்கார கந்தனுடைய உற்சவத்திலே உலகளாவியிலே இருந்து அடியார்கள் எல்லாம் வந்து தரிசிக்கின்ற ஒரு சிறப்பு இலங்கை திருநாட்டுக்கு, இந்த யாழ் குழா நாட்டுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய வகையிலே அந்த உற்சவ காலங்களிலே அந்த யாழ் குழா நாடே ஒரு ஆன்மீகத்தோடு கூடியதாகிய ஒரு தெய்வீக கலையோடு கூடியதாக அமைந்திருக்கின்ற வகையிலே ஆலயத்தினுடைய 4 வீதிகளிலும் பந்தல்கள் அமைக்கப்பட்டு அங்கே அலங்காரமாக வாழை தோரணங்கள் கட்டப்பட்டு அடியவர்களெல்லாம் கூட்டமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலே ஆசார சீலராக இந்த ஆலய வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற சிறப்பும், நேரம் தவறாது பூஜைகள் உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பும் கொண்டது இந்த அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய இந்த உற்சவம். இந்த நல்லூர் கந்தனுடைய மகோற்சவத்திலே கலந்து கொள்ளுகின்ற சகல அடியவர்களுக்கும் இறையருளெல்லாம் கிடைக்க வேண்டும். நேரிலே சென்று பிரார்த்தனை செய்ய முடியாதவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினர் சார்பிலே ஓம் தொலைக்காட்சி மூலமாக நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதும் ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலும் இந்த நல்லூர் கந்தன் அலங்கார கந்தனுடைய உற்சவ காலங்களில் சென்று வழிபாடு செய்கின்றவர்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவருள் என்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.